அவங்களுக்கு இன்னும் புத்தி வரலையா? இவ்வளவு பெரிய இசைஞானி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, சென்னை தலைநகர்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அவன் டெல்லியில இருந்து அவங்க இதுக்குள்ள வரவழைச்சு மரியாதை செய்து அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கணும் இல்ல? அது அந்த ஞானம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நம் உயிரும் இனிய தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் குலத்துக்கும் ஆதியிலே இசை தமிழிலே தான் வந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன் மாநகரம் சென்று சிம்பனியை மீண்டும் ஒருமுறை அதை 35 நாட்களிலே குறிப்புகளை எழுதி 2 நாட்களிலே அவற்றை பதிவு செய்து லண்டன் மாநகரிலே 90 இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசை படைப்பை அங்கே தந்து உலகம் பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள். முதல் முறை அவர்கள் இசை இந்த சிம்பனி இசை அமைத்து வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன். எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், 20 மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், காட்டுங்கள். ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை, ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை, ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை, ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே வானொலியிலே தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் 10 நிமிடம் கடுமையாக பேசினேன். அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன். அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள். அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்த போது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வயப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை, அந்த திருவாசக படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக் கொண்டேன். இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே 15 நிமிடம் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதை போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன். அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள். அது அன்றைக்கே பத்திரிகைகளில் வந்தது. அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன். அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும். இந்தியாவிலே, மும்பையிலே, கல்கத்தாவிலே, டெல்லியிலே அவர்களுடைய இந்த சிம்பனி இசையினுடைய பெருமை பரவ வேண்டும். அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை. தமிழனின் பெருமையை அறியாதோர்தான் வடநாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும். இசைஞானி அவர்களினுடைய வளம், குரல் வளம், இசை வளம் மென்மேலும் பெருகட்டும். எவரெஸ்ட் சிகரத்தை போல அவருடைய புகழ் இன்னும் உயரட்டும். இந்தியா பூராவிலும் அவருடைய இசை பரவட்டும் என்று 100 ஆண்டு கடந்து நலமோடு மனநலன் உடல் நலனோடு வாழ்க என்று இயற்கை தாயை நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க இளையராஜா புகழ். இன்னைக்கு இப்ப பாத்திருக்கீங்க, அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார்? அங்க அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. எனக்கே கொஞ்சம் வெக்கமா போச்சு. அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 82 வயசு ஆகுது. ஆனா இனிமே தான் இந்த சிம்பனியை வந்து துவங்க போறேன். செய்வாரு, செய்ய போறாரு. இந்தியாவில் மற்ற இடங்கள்லயும் போய் செய்ய போறாரு. நான் இங்கு அதை கேட்டுத்தானே அங்க வந்து பேசினேன். இசை மியூசிக் அகாடமியில நடந்தது. அது நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க நான் பேசுறத. அது பதிவா இருக்கு, யூடியூப்ல பார்க்கலாம், எதையும் பார்க்கலாம். இது இந்திய அரசு இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த பெருமையை இன்னும் இது எப்படி எடுத்து அவங்களுக்கு இன்னும் புத்தி வரலையா? இவ்வளவு பெரிய இசைஞானி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, சென்னை தலைநகர்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அவன் டெல்லியில இருந்து அவங்க இதுக்குள்ள வரவழைச்சு மரியாதை செய்து
அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கணும் இல்ல, அது அந்த ஞானம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை வந்து உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பின்னி பிணையப்பட்டது நினைக்கிறீங்க? இசை பாடல்கள், இந்த பழைய திரைப்பட பாடல்கள், இளையராஜா பாடல்கள், இதெல்லாம் ஒரு 1000 பாடல்கள் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். அது பாடிக்கிட்டே இருக்கும். நான் காரில் பிடிச்சிட்டு தூங்கிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து படுத்தாலும் கூட அது ஒரு பாடிக்கிட்டே இருக்கும். விடிய காலம் தான் அதை ஆஃப் பண்ணுவேன். இது எனக்கு ஒரு வழக்கம். பழைய ஜி ராமநாதனுடைய பாட்டுக்கள், அது பிறகு P.U. சின்னப்பா அவர் பாடின பாட்டுக்கள், அதற்கு பிறகு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக வந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டுக்கள், அதன் பிறகு முழுக்க முழுக்க இளையராஜா அவர்களினுடைய பாடல்களை கேட்பது ஒன்றுதான் என்னுடைய பொழுதுபோக்கு.